இப்போ போய் ராட்டினம் ஆடுறதுக்காக இங்கே நின்றுட்டுருக்க? அப்புறமா விளையாடலாம். வாங்க வாங்க, முதல்ல எல்லாரும் உட்காந்து படிங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? விளையாண்டுக்கிட்டே தான் இருக்கீங்களே தவிர்த்து படிக்கவே மாட்டேங்கிறீங்களே. என்னம்மா இப்படி பண்ணுறீங்க? ஆண்டி ஆண்டி, ஐயோ, நேற்று அவ வந்தா, இன்னைக்கு என்னடி மாட்டு வண்டியில் தள்ளிட்டு கொண்டு வந்துட்டுருக்கா? ஆண்டி இங்கே பாருங்க, நான் இந்த கேத்தில் இருங்க, நான் முதல்ல இறங்கிக்கிறேன், விழுந்துட போகிறேன். நான் முதல்ல இறங்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். அப்பா வந்தாச்சு ஒரு வழியா. நேற்று அவளுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கல்ல சாக்லேட்டில் பேர், இன்னைக்கு எனக்கு கேக் செஞ்சு கொடுங்க ஆண்டி. பாலும் இங்கே பாருங்கள், ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட்டோடு வந்திருக்கேன். நம்ம இன்றைக்கி எனக்கு சாக்லேட் பண்ணி கொடுத்துருங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. சரிம்மா, இதுக்கு நம்ம இப்போ டைம் ஆகுமே, எப்படி உடனே கேக் பண்ணுறது? இல்லை ஆண்டி, டைம் எடுத்துக்கிட்டு பண்ணுங்க, நாங்கள் எல்லாம் விளையாண்டுட்ருக்கோம். சரி, நான் கேக் பண்ணி தருவேன். பண்ணி தந்ததுக்கப்புறம் நீங்கள் படிக்கணும், சரியா? சரி ஆண்டி, கண்டிப்பாக. வாங்க வாங்க, நம்ம சீக்கிரமாக இப்போ கேக் பண்ணிடலாம். அண்ணா, இதை இறக்கி வச்சிட்டிங்கல்ல, இங்கே பாருங்கள், பால்லாம் கொட்டிடுச்சு, நீங்கள் கிளம்புங்க. நம்ம முதல்ல பிஸ்கெட்டை உடச்சிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பாருங்க, நல்லா உடச்சி போட்டுக்கணும். உள்ளே சாக்லேட் இருக்கும், அதுவும் பரவாயில்ல, மெல்ட் ஆகிடும். இப்போ நம்ம இதோட என்ன பண்ணிக்கணும், பால் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்க, ஃபுல்லாக இருக்கு, ஊற்றிடலாமா? நல்லா பால் ஊற்றி இதை நம்ம நல்லா கலக்கி வச்சிடலாம். இங்கே பாருங்க, இதை நல்லா கலக்கிக்கணும். கேக் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த பொண்ணு என்ன, நேற்று நான் அவளுக்கு பண்ணி கொடுத்தோன்னே இன்னைக்கு ஓடி வந்துட்டா, எனக்கும் பண்ணி கொடுங்க ஆன்ட்டின்ட்டு. ஐயோ ஐயோ, இங்கே பாருங்க, நல்லா இதை கலக்கி எடுத்துக்கலாமா? நல்லா கலக்கி வச்சிருவோம். ஏய் வாடி, நம்ம போயிட்டு ஷஃபா கூட போய் விளையாடலாம். நம்மளும் எவ்வளோ நேரம் தான் இங்கேயே உட்காந்துட்ருக்க, அம்மா செஞ்சு எடுத்துகிட்டு வரட்டும்மா, நீங்கள் சீக்கிரமாக செய்யுங்கம்மா, நான் இங்கே இருக்கேன். ஏய், என்ன மட்டும் என்னடி இங்கே விட்டுட்டு போகிறேன், நானும் வரேன், இரு இரு இரு. ஐயோ, நானும் இந்த பக்கம் நின்றுக்கிறேன். ஷஃபா, உனக்கு அடுத்தது நான் தான், சரியா? ஐயோ, ஆன்ட்டி நம்மளுக்கு தான் கேக் பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணிடுவாங்க, நல்லா ரெடி பண்ணி தந்துடுவாங்க ஆன்ட்டி. இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு மைதா மாவு போட்டுக்கணும், அப்போ தான் கேக் நல்லா கெட்டியாகும். இந்த போட்டுக்கலாம் செல்லக்குட்டீஸ், மைதா மாவு போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கணும் கேக்கை. பால் நிறைய ஊற்றிருக்கோம்ல, கேக் சூப்பராக வரும் பாருங்க. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம கேக்கை வேக வச்சிட வேண்டியதான். ஏம்மா, உனக்கு உன் பேர் எழுதணுமா கேக்கில்? வேணாண்டி, கேக் மட்டும் பண்ணி கொடுங்க போதும். சரி சரி, இரு, கடை நம்ம செஞ்சிடலாம், சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இந்த கேக்கை. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு இந்த சட்டியை அடுப்பில் வச்சுப்போம். வச்சுட்டு தண்ணி ஊற்றிடுவோம். இப்போ நம்ம தண்ணி நல்லா சூடாயிட்டு இருக்கட்டும். கேக்கு இது மேலே தான் வச்சு நம்ம சமைக்க போகிறோம். இப்போ இந்த பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக வர இந்த கேக்கு. சாக்லேட்டையும் நம்ம உருக்கி ஊற்றணும்ல, இது முதல்ல ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சாக்லேட்டை உருக்கிடுவோம். இந்த டிஃபன் பாக்ஸ்லேயே வச்சிடலாம் கேக் வேகிறதுக்கு, ஓகேவா? இங்கே பாருங்கள், நல்லா வெந்து வரும். இதுக்குள்ளே வச்சிருவோம், வச்சு மூடி போட்டுற வேண்டியதான். சூப்பரான கேக் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள் செல்லக்குட்டீஸ், மூடி வச்சிருவோம். கரெக்டாக 5 மினிட்ஸ் கழித்து இந்த கேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், நான் கழுவி வச்சுருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கணும். அம்மா வெயிட் பண்ணு, நான் உனக்கு தான் கேக் பண்ணிகிட்ருக்கேன், தூங்கிடாத, வெயிட் பண்ணு. இங்கே பாருங்கள், கழுவி வச்சு எல்லா பாத்திரமும் கழுவி வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்து வச்சிடணும், அரேஞ்ச் பண்ணிடலாம். பின்னாடி எல்லாத்தையும் கழுவி போட்டு வச்சுருந்தேன். ஐயோ, இந்த பூஜா பொண்ணும் எந்த வேலையும் செய்ய மாட்டா. இங்கே வச்சாச்சு எல்லாத்தையுமே.
அம்மா என்னை எப்போ பார்த்தாலும் நீங்கள் குறை சொல்லிகிட்டே தான் இருக்கீங்க. என்னம்மா நான் எல்லா வேலையும் உங்களுக்கு செய்கிறேன்ல. ஷெஃபா பாரு ஜாலியாக ஏறி ஏறி இறங்கி விளையாண்டுட்ருக்கா. நீங்கள் எல்லாம் இன்னும் விளையாடாமல் அப்படி தான் நின்றுட்டுருக்கீங்க. அவள் எனக்கு தரவே மாட்டுக்கிறா. நீங்கள் என்னையே இப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஷெஃபா, ஏன் ஷெஃபா கீழே விழுந்துட்டியா? இரு 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 நான் எடுத்து வைக்கிறேன் ஒன்று. சரி நின்றுக்கோ. நின்றுட்டு விளையாடு ஜாலியா. என்ன மாட்டு வண்டிக்காரர் போயிட்டாருன்னு பார்த்தா இங்கேயே நிற்கிறாரு. என்ன மாட்டு வண்டிக்காரண்ணா இங்கேயே இருக்கீங்க? நீங்கள் செய்கிறது தான் நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலான்னு நின்றுட்டேன். சரி சரி இருங்கண்ணா. நல்ல வாசனை வருதுமா, அதுதான் எனக்கு என்னை போக விட நின்றுட்டேன் நான் இங்கேயே. சரி சரி இருங்கண்ணா, இருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சான்ட்டு. இங்கே பாருங்க, நல்ல புஷ்ஷுன்னு வந்திருக்கு கேக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும், வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க செல்லக்குட்டி, சூப்பராக கேக் வெந்துருச்சு. இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ டெக்கரேட் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். இங்கே பாருங்க, கேக் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஊற்றி கேக் ரெடி பண்ணிடலாம். முதல்ல கேக்கை இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் வச்சுக்கலாம், திருப்பி போட்டுக்கலாம். செம்ம இல்லை? இங்கே பாருங்கள், இதை இதில் ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருமா மெர்லின், உனக்காக தான் இன்னைக்கு நான் கேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செல்லக்குட்டீஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணுவோமா? மெர்லின் ஃபஸ்ட்டு நீ தான் சாப்பிட்ணும். வா, டேஸ்டியான சாக்லேட் கேக் எல்லாத்துக்கும் கட் பண்ணி கொடுத்துடலாம் ஒவ்வொரு பீஸு. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பீஸுமே மெல்ட்டிங்காக டெம்டிங்காக இருக்கும். பாய் பாய் செல்லக்குட்டீஸ்.